ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இங்க ஷீகான் கீழே தூக்கி போட்ட அந்த பாட்டை ஷீஷான் மத்த எல்லார்கிட்டையும் பாடி காட்டியிருப்பான் போல. அத பத்தி டைனிங் டேபிள் உட்காரும் போது பேசிக்கிறாங்க. ஷிகான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆ பாட்டு, செம்மையா இருந்தது. குட்டி ஸ்னீக் பிக் தான் கேட்டேன், ஆனா அதுவே நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு பக்கத்துல சொங்குன்னு உட்கார்ந்துருக்க ஒரு ஆளையே மறந்துட்டு ஷிகானும் ருவாவும் மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சொங்குக்கு ரொம்ப லெஃப்ட் அவுட்டா ஃபீல் ஆகுது. இதை பார்த்துட்டு மத்தவங்க எல்லாம் வர இவங்க ரெண்டு பேருமே ஆர்டிஸ்டா, ஒருத்தங்க கதையை உருவாக்குறாங்க, ஒருத்தங்க சாங்ஸ் உருவாக்குறாங்க. சோ அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா வைப் செட் ஆகுது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. சொங்கு பாக்குறான், லாயர் வேலையும் அந்த மாதிரிதான், நாங்க புதுசா கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்றான். மத்தவங்க எல்லாம் ஓ அப்படியா இருந்துட்டு போகுதுங்கிற மாதிரி கண்டுக்கவே இல்ல. அடுத்து ஷிஷான ரூம்க்கு கூப்பிட்டுருப்பான் போல. ஷிகான் நேரா கூப்பிட்டதுமே ஷிஷான் தயங்கி தயங்கி உள்ள போயிட்டு இருக்கான். இல்ல பரவாயில்ல, ஒன்னும் நர்வஸ் ஆக வேண்டாம், உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் காட்டலாம் தான் கூப்பிட்டேன். அந்த பாட்டு நான் கீழே தூக்கி போட்டேன், அது எப்படி உங்களுக்கு கிடைச்சதுன்னு கேட்க, சாரிங்க, அந்த பாட்டை நான் தான் எடுத்தேன், நல்லா இருந்த மாதிரி இருந்ததா, அதான் எல்லாரும் முன்னாடியும் பாடி காட்டிட்டேன்னு ஷிகான் சொல்லிட்டு இருக்கான். இல்ல, உங்க மேல எனக்கு கோவமே இல்ல, நானே ஏன்டா தூக்கி போட்டோன்னு அப்புறமா வருத்தப்பட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல ஏன் அந்த மாதிரி தூக்கி போட்டேன், இப்போ ஏன் நம்பிக்கையோட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த பாட்டை இன்னும் கொஞ்ச நாள்ல நான் முடிக்க போறேன் அப்படின்னு ஷிகான் சொல்லிட்டு இருக்கான். சூப்பர் மாசு, எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷிஷானும் பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். அடுத்த டேஸ் போயிட்டே இருக்கு. ஷிகான் ரூம்ல உட்காந்து அந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சொங்கும் அவனோட அசிஸ்டன்ட்டும் என்ன வேலைக்கு வந்தாங்களோ அதை பாக்குறாங்க. இன்னொரு பக்கம் ருவா அந்த தாத்தா கிட்ட போயிட்டு அந்த கலையை கத்துக்கிறது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் பயங்கர ஜாலியா இருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு டைமும் போயிட்டே இருக்கு. இவங்களோட டூரோட டேட், கடைசி டேட் நெருங்கிக்கிட்டே இருக்கு. இன்னும் 2 நாள்ல நியூ இயர் இருக்கு போல. அந்த டேட்க்கு வந்துடுறாங்க. இங்க அதே நேரம் மிங்கிக்கு மறுபடியும் லூமோ டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்கான். ஏன் அவாய்ட் பண்ற அப்படின்னு கேட்டு மிங்கி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறா. உங்களை நான் அவாய்ட் பண்றேன்னு இல்ல, உங்ககிட்ட பேசணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்ல. உங்களுக்கு லீகலா என்ன ஃபீஸ் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டேன். அன்னைக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கும் காசு கொடுத்துட்டேன். இதுக்கும் மேல என்கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு கேட்க லூமோக்கு ஷாக் ஆயிடுது. என்னதான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனைன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ லூமோவோட சீனியர் அக்கா அந்த பக்கம் வேலை முடிச்சுட்டு வராங்க போல. எக்கோ, நீ கொஞ்சம் உள்ள வா அப்படின்னு லூமோ கூப்பிடுறான். என்னடா இரு வரேன், ஏதோ காதல் பிரச்சனை போலன்னு கதவெல்லாம் சாத்திட்டு ரெடியா பக்கத்துல இருந்து உட்காடுறாங்க. ஒரு பொண்ணு இவ்ளோ நான் கெஞ்சி பேசியும் கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கா, சரியான மனசாட்சியே இல்லாத கல்லஞ்சக்காரியா இருப்பாளோக்கா அப்படின்னு லூமோ கேட்க அந்த அக்கா பாக்குறாங்க. ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு அதுக்கப்புறமா ரொம்ப ஹார்ஷா பேசுறானா, பொண்ணுங்கெல்லாம் கல்லஞ்சக்காரின்னு சொல்லிட்டு ஒருத்தி இல்லவே இல்ல. அந்த கல்லஞ்ச பாக்குற அளவுக்கு தான் உனக்கு அவ உரிமை கொடுத்திருக்கான்னு அர்த்தம். நீ அந்த அளவுக்கு அவகிட்ட மனசுல இடம் பிடிக்கலன்னு அர்த்தம்டா. அதான் அவ உன்னை பத்தி கவலைப்படல அப்படின்னு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு லூமோ தனியா யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் சொங்கு, ருவா, ஷிகான் எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு நாள்ல தான் கிளம்ப போறாங்க போல. எப்படி டிக்கெட் எல்லாம் புக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொங்கு வேற அவங்க ஆபீஸ்க்கு நானும் அசிஸ்டன்ட்டும் கிளம்பி வந்துட்டோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். டிக்கெட் பாக்கிறதுக்கு கூட ரெடி ஆகுறான். அப்போ அந்த இடத்தோட ஓனர், ஆனா இன்னும் 2 நாள் இங்க இருங்கல, இங்க நியூ இயர் அன்னைக்கு செம்ம மாசா இருக்கும், பயங்கரமா வான வேடிக்கை எல்லாம் நடக்கும்னு சொல்ல, என் அம்மா அப்பா தனியா இருப்பாங்கக்கா, அவங்கள விட்டுட்டு நான் மட்டும் எப்படி இங்க செலிப்ரேட் பண்றது, அவங்க பாவம் இல்ல, லோன்லியா இருக்கும்லன்னு சொல்லிட்டு நம்ம ருவா சொல்றா. சொங்கும் ஃபிளைட்டுக்கு டைம் தேடிட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து மெசேஜ் வருது ருவாக்கு, ஏதோ வாய்ஸ் மெசேஜ். அவங்க அம்மா தான் அனுப்பியிருக்காங்க. ஏய், நானும் அப்பாவும் 7 நாள் டூர் ட்ரிப் பிளான் பண்ணி அங்க ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போறோம்டி, நீ பாத்துக்கோ, ஏதாவது தனியா பிளான் பண்ணிக்கோன்னு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ருவா பாக்குறா, என் நிலைமை எல்லாருக்கும் பப்ளிக்கா தெரிஞ்சு போச்சு, அப்புறம் என்னன்னு சிரிக்கிறா. சொங்கு பாக்குறான், திடீர்னு அவன் டூர் பிளானை கேன்சல் பண்ணிட்டு டிக்கெட் எல்லாம் போடுறத அப்படியே தடுத்து நிறுத்துறான். ஷிகான் பாத்துட்டு இருக்கான், என்னவோ இவன் பண்றானேன்னு. சொங்க அடுத்து அவன் அசிஸ்டன்ட கூட்டு போயிட்டு, நீ கிளம்பு, நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்ல 2 பேரும் ஒன்னா வந்தோம். சீனியர், நான் மட்டும் எப்படி தனியா போறதுன்னு கேக்குறான். நீ மட்டும் இப்ப கிளம்பி தனியா போனன்னு வச்சுக்கோயேன், உனக்கு பல்கா 10% ப்ரொமோஷனோட சேர்ந்து இன்கிரிமெண்ட் இந்த தடவை நான் கொடுக்குறேன், ஓகேவான்னு சொல்ல விட்டா போதுன்னு கிளம்பி அவனும் அங்க இருந்து ஓடி போயிடுறான். அதே மாதிரி ஷிகானும் அவன் அசிஸ்டன்ட்க்கு போன் பண்ணி, இந்த தடவை நியூ இயர்க்கு வர மாட்டேன், நான் முடிச்சுட்டு கிளம்பி வரேன் அப்படின்னு போன் பண்ணி சொல்லிடுறான். சொங்கும் ஆபீஸ்க்கு போன் பண்ணிட்டு, நான் இங்கதான் நியூ இயர்க்கு இருக்க போறேன்னு சொல்ல, ஷிகானும் அதே நேரத்துல சொல்ல 2 பேரும் மனசுல ஏதோ சபதம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ருவாட்ட அந்த ஓனரக்கா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ருவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆள் வந்துட்டு இருக்காரு. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காரு. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கூடி சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பிரச்சனை ஒரு கப்பலுக்கு நடுவுல பெருசாதான் போது போல. அவங்களுக்கு சின்னதா பொண்ணு வேற இருக்கா. அந்த பொண்ணு பாட்டி வீட்டுல இருக்கா. அவளும் கிளம்பி வந்துடுறா. சொங்குக்கு பார்க்கவே பாவமா இருக்கு. இந்த பொண்ணோட அம்மா அப்பா டிவோர்ஸ் வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ருவாவும் இத பத்தி யோசிச்சுட்டு, எல்லாரும் லவ் பண்ணி தான் அவங்களும் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா எந்த கேரக்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிடிக்கலன்னு முடிவு பண்ணிருப்பாங்க. இல்லாத ஒரு கேரக்டரை அவங்களே உருவாக்கி இருப்பாங்களா? நான் சொங்கு கிட்ட எப்பவுமே அப்படியே அலூஃபா இருப்பான், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பான், அதை பத்தி தான் நான் மயங்கினேனா,
இப்ப அது உண்மை இல்ல, அவன் ஒன்னும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஆள் கிடையாதுன்னு தெரிஞ்சிருக்கு. நான் அப்ப அவனை எந்த மாதிரி லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளே மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஸ்ட்ரிக்டா சிடுமூஞ்சியா இருக்கிறது இம்மெச்சூரிட்டி தானே. இம்மெச்சூரிட்டிய பார்த்தா நான் அவனை லவ் பண்ணிருப்பேன் அப்படின்னு அவ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ சொங்க அந்த குட்டி பொண்ணு இருக்கால, அப்பா அம்மா டிவோர்ஸ் பண்ண போறாங்கல்ல, அந்த பொண்ணு கூப்பிட்டு பேசுறதுக்கு உட்காடுறான். அந்த பக்கமா ருவா போறா. அவ காதுல எல்லாமே விழுது. உன் வயசு இருக்கும் போதுதான் ஏன் அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணாங்க, இது உனக்கு டிவோர்ஸ்னா என்னன்னு தெரியும்லன்னு கேட்க, தெரியும் அண்ணா, அம்மா அப்பாவும் ஒன்னா இருக்க மாட்டாங்க அதுதானே அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. நம்ம சொங்குக்கு அப்படியே அவன் தங்கச்சி ஞாபகம் வந்துருது. தங்கச்சி கதறி கதறி அழுதால, என் அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணாங்களா, அப்போ என் தங்கச்சி கதறி கதறி அழுதுட்டு இருந்தா. ஆனா இப்ப பாரு, நல்லா படிக்கிறா, அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைஃப தேடிட்டு இருக்கா. அதே மாதிரிதான் ஒருவேளை ஓ அம்மா அப்பாவும் ஒருவேளை டிவோர்ஸ் பண்ணா கூட உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதுல எந்த மாற்றமும் வரப்போறது இல்ல. அவங்க சேர்ந்து இருந்தாலும் இல்ல தனித்தனியா இருந்தாலும் உனக்குங்கிற லைஃப நீ உருவாக்கிக்கணும். அதுல எந்த தடங்களும் வரக்கூடாது, வரவும் யாரும் விட மாட்டாங்க. புரியுதான்னு சொல்ல. புரியுதுனா, என்னதான் அவங்க டிவோர்ஸ் பண்ணாலும் நான் நானாதான் இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, நல்லா புரிஞ்சுட்டு இருக்க அப்படின்னு அந்த குட்டி பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான் சொங்க. அந்த பக்கமா அந்த பொண்ணோட அம்மா வந்துட்டாங்க. என் கூட வா அப்படின்னு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ருவா பாத்துட்டு இருக்கா. சொங்க பாத்துட்டு கொஞ்ச நேரம் ஒன்னா வாக்கிங் போயிட்டு வரலாமா அப்படின்னு கேக்குறா. இப்போ நீ பேசிட்டு இருக்கும் போது கேட்டேன், உன் அம்மா அப்பாவும் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டதாலதான் நீ ஃபாரின் கிளம்பி போயிட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமா அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நான் உன்னை சொல்லவா, உன் தங்கச்சி பிரிய கூடாது அம்மாவை விட்டுங்கிறதுக்காக நீ அதுக்கப்புறமா ஃபாரின் போயிட்ட. உன் அம்மா அப்பாவும் ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு கேட்க, என் அப்பா பாக்குற இந்த லாயர் வேலை என் அம்மாக்கு பிடிக்கல, அதனால நிறைய பிரச்சனை வந்தது, அதான் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல. உன் அம்மாக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதே லாயர் ப்ரொஃபஷனை நீ ஏன் சூஸ் பண்ண, இப்போ அம்மா அதனாலதானே உன்கிட்ட பேசாம இருக்காங்க அப்படின்னு கேட்க, சொங்க யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதுக்கு நீ பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, சும்மா கேட்டேன்னு ருவா சொல்றா. உன்கிட்ட பதில் சொல்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, இத பத்தி நான் யார்கிட்டயுமே இது வரைய பேசினது இல்லையா, சோ என்ன வேர்ட்ஸ் போட்டு அதை கம்ப்ளீட் பண்றதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொங்க சொல்றான். ஓகே டைம் எடுத்துக்கோங்க சார், எப்ப கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்ப சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ருவா அங்க இருந்து போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஷிகான் பாட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு அப்பாடா பாட்டு முடிஞ்சிருச்சு, பாட்டு கேக்குறதுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஷிகான் இருக்கான்ல, ஷிஷானுக்கு மெசேஜ் பண்ணிருக்கான். இங்க ருவா ரூம் கிட்ட வந்துடுறா. போய் தூங்கு அப்படின்னு சொங்க சொல்றான். ரூம்குள்ள போயிட்டு நம்ம 2 பேரும் நியூ இயரை ஒன்னா செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறா. ஓகேன்னு சொல்லிட்டு அவன் கதவை சாத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம சொங்குக்கு ஹாப்பினஸ் தாங்க முடியல. எது நடக்கணும்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சுன்னு பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு இருக்கான். இங்க ஷிஷான் அந்த பாட்டு கேட்டுட்டு மாசா இருக்கு, வேற லெவல் இருக்கு, இப்படி ஒரு பாட்டு உங்க கரியர் ஹையா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஷிகான் அதுக்கு மேல பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறான். ருவா வீட்டுக்கு போயிட்டு மீதி கதையை எழுத ஆரம்பிக்கிறா. இம்மெச்சூரிட்டிய பார்த்து இப்ப பாரு சிடுமூஞ்சா இருக்கத பார்த்து லவ் பண்ணேன்னு நானே என்ன ஏமாத்திட்டு இருக்கேன்னு ஒரு பிளாஷ்பேக் ஒன்னு யோசிச்சு பாக்குறா. ருவா ஒரு தடவை மேக்ஸ்ல கம்மி மார்க் வாங்கிட்டான்ட்டு கம்மி மார்க் வாங்கின பசங்களை எல்லாம் ஒன்னா குரூப் ஸ்டடியில போட்டுறாங்க போல. ஏன்னா நம்ம 4 பேருமே கம்மி மார்க் வாங்கியிருக்கோம், நம்மள ஒன்னா போட்டிருக்காங்க, எப்படா நம்ம படிச்சு முன்னேறதுன்னு பாக்கும் போதே ஸ்டாஃப் ரூமுக்கு சொங்க அங்க வந்திருக்கான். அப்ப சொங்க இவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்திருக்கான். மறுபடியும் ஸ்டாஃப் அங்க வந்துடுறாரு. அவரு பாருப்பா இந்த பசங்களுக்கு அறிவே இல்ல, கொஞ்சம் சொல்லி கொடுன்னு சொல்றாரு. ஆனா அவங்க மனசுலாம் கஷ்டப்படுமேன்னு, இல்ல சார் அந்த ப்ராப்ளம் எனக்கே சால்வ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு சொங்க சொல்லியிருக்கான். அப்புறம் ப்ரொஃபஸரே உட்காந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருக்காரு. இதை யோசிச்சு பார்த்துட்டு, அது மட்டும் இல்ல இந்த குழந்தைக்கு நீ பண்ண அட்வைஸ், அப்புறம் அந்த அம்மா கிட்ட இருந்து எல்லா திங்ஸையும் நீ வாங்கிட்டு வந்தது, இது எல்லாமே சின்ன வயசுல இருந்து உன்கிட்ட மாறவே இல்ல. நான் உன்னோட இம்மெச்சூரிட்டிய பார்த்தோ இல்ல ஸ்ட்ரிக்ட்னஸ பார்த்தோ லவ் பண்ணல, உன்னோட கைண்ட்னஸ பார்த்து உன் சாஃப்ட் ஹார்ட்ட பார்த்து தான் நான் இத்தனை நாளா லவ் பண்ணிருக்கேன், அது இப்பயும் மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வழியா நம்ம ருவா எதனால சொங்க லவ் பண்ணோம் அது இன்னும் அப்படியே தான் இருக்கு அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணிடுறா. அடுத்த நாள் நியூ இயர். நியூ இயர்க்கு ஸ்பெஷல் சாப்பாடு ரெடி பண்ணிட்டு ஆளுக்கு அங்க வந்து ரெடியாகி ஒன்னா அசம்பிள் ஆயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா ஷிகான் ஷிஷான் அப்புறம் நம்ம சொங்குன்னு சொல்லிட்டு விருந்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. விருந்தும் ரெடி ஆயிடுது. அப்போ சொங்குக்கு அவ தங்கச்சி மெசேஜ் பண்றா, பரவாயில்ல ருவா அக்கா கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்றதால நீ வீட்டுக்கு வராட்டியும் பரவாயில்லன்னு போனா போதுன்னு விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது எப்படி உனக்கு தெரியும்னு சொங்க கேட்க, அக்கா தான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்ல, சொங்கு தான் பிளாக்ல இருக்கானே அவனால பாக்க முடியல. அடுத்து எல்லாருமே ஆளுக்கு என்னென்ன விஷ் வேணும் இந்த நியூ இயர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ருவா பாக்குறா, எனக்கா என்ன விஷ் வேணும்னா என்னோட திறமைக்கும் எந்த தடங்களும் வராம ஸ்மூத்தா அந்த தடவை என்னோட பயணம் போயிட்டே இருக்கணும், அதான் எனக்கு வேணும்னு சொல்ல. ஷிகான் பாக்குறான், நானும் பாட்டு பாடுறவன் தானே, என் திறமைக்கும் எந்த தடங்களும் வராம இந்த பயணம் போகணும்னு சொல்றான். இவன் ஆசையே சொல்றாளேன்னு சொல்லிட்டு இன்னும் சொங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஹாஷா இருக்கு அவனுக்கு. நீ உன் ஆசைய சொல்லுன்னு கேட்க, சொங்கு சொல்லும் போதே பயங்கரமா தடுமாறுறான். சொல்றதுக்கே தடுமாறுது. ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் கிண்டல் பண்ணி அவன் வாயை மூடிடுறாங்க. ஒரு ஆசை கூட உன்னால சொல்ல முடியலையான்னு ரூபா கேட்க, என்னோட ஆசை வெளியே யாருக்கும் கேட்க தேவையில்ல, ஒருத்தங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல. ரூபா போய் இந்த மெசேஜ் ஓபன் பண்ணி பாக்குறா. என்ன Facebookல பிளாக் பண்ணிருக்கல, அப்புறம் மத்த சோசியல் மீடியாலையும் அதெல்லாம் எடுத்து விடணும், அதான் என் ஆசை அப்படின்னு சொல்ல.
ருவா கொஞ்சமா இமோஷனல் ஆயிடுறா. அவ பாட்டுக்கு அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அத்தனை பேரும் கிளம்பி வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஷிகான் இருக்கான்ல, ப்ரொபோஸ் பண்றதுக்கு இந்த இடத்த ரெடி பண்ணணும், அந்த பாட்டு பாடின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் வீட்டுக்குள்ளேயே டெக்கரேட் பண்ணிருக்கான். சரியா அந்த இடத்துக்கு சிஷான் வந்துட்டு, என்ன சார் பண்ணிருக்கீங்க, நான் உங்க மேல மானாவரியா மரியாதை வச்சிருக்கேன். அவங்க 2 பேரும் ஒன்னா போயிருக்காங்க. அவர் ஏதாவது பண்ணிட்டாருனா அதுக்கு முன்னாடியே நீங்க போங்கன்னு சொல்ல, ஆனா ஆமா இல்ல நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஷிகான் அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கான். ருவா அப்புறம் சொங்கு 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு கூட தான் போயிருக்காங்க. அந்த பொண்ணு காணமே தேடி தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணோட வீட்ல இருந்து அவங்க அம்மா போன் பண்ணி, என் பொண்ணு வீட்டுக்கே வந்துட்டாமா, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க டேட்டை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ருவா பாக்குறா, அந்த பொண்ணு வீட்டுக்கே போயிட்டாலாம், நம்ம 2 பேரும் அப்படின்னு சொல்ல வந்துட்டு டக்குன்னு வாயை மூடிக்கிறா. சரி ஓகே, நம்ம வான வேடிக்கையை பாக்கலாமா அப்படின்னு இந்த 2 பேரும் நின்னு பாத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு. அப்பன்னு பார்த்து ஒரு குட்டி பையன் ஓடி வரான். ஓடி வரவன் நம்ம ருவா மேல இடிச்சிடுறான். விழப்போறவரை தாங்கி நம்ம சொங்கு புடிச்சிட்டு அப்படியே இவ்வளவு வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. ருவாவும் அப்படியே மயங்கி போயிட்டு அவனையே பாத்துட்டு இருக்கா. சரியா அந்த இடத்துக்கு ஷிகான் வந்துடுறான், பாத்துடுறான். இந்த 2 பேத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது ஷிகானுக்கு பார்வையிலே நல்லாவே புரியுது. இதுக்கு மேல அந்த பக்கம் போய் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு போறான். ஷிஷான் பாத்துட்டு, எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் தலைவா, கலக்கிரு, மாஸ் பண்ணிடுன்னு சொல்ல, இது எதுவும் தேவையில்ல, ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஷிகான் உள்ள போயிடுறான். அடுத்து நேரா ஷிஷான் போன் பண்ணிட்டு, ஷிகான்க்கு என்னவோ ஆச்சு, ரூம்குள்ள போய் கதவை சாத்திட்டாரு, ஓப்பனே பண்ண மாட்டாருன்னு சொல்ல, இதோ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ருவா கிளம்பி வந்துட்டு இருக்கா. ஷிகான், கதவை துறடா, போன தடவை இப்படிதான், ஒரு தடவை நீ காலேஜ் படிக்கும் போது காம்படிஷன்ல செலக்ட் ஆகலன்னு இதே மாதிரிதான் பண்ண, கதவை துறன்னு சொல்லிட்டு உள்ள வந்து உட்கார்றா. என்னடா, எல்லாருக்கும் தடங்கள்லாம் வரதான் செய்யும், நாங்க சும்மா அங்க காத்து வாங்கறதுக்கு வெளியே போனோம்ல, நீயும் கூட வந்திருக்க வேண்டியதானன்னு கேட்டுட்டு, அது மட்டும் இல்ல, நீ என்ன எதிர்பார்த்து, உனக்கு எவ்வளவு கனவு இருந்தது காலேஜ் படிக்கும் போது, எவ்வளவு ஆசையோட இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருப்ப, அதெல்லாம் மறந்துட்டியா நீ, என்ன சின்ன சின்ன தோல்விக்கலாம் அப்செட் ஆவாங்களான்னு கேட்க, இல்ல ஆமா இல்ல அப்படின்னு ஷிகான் எதையோ புதுசா ரியலைஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இங்க பார்த்தா வெளியே சொங்கு உள்ள என்ன நடக்குதுங்கிறத படிக்கட்டுல படுத்தபடி கேட்டுக்கிட்டு இருக்கான். கரெக்டா ருவா கதவை திறக்கிறா. சும்மா ஏதோ ஃபைட் பிராக்டிஸ் பண்ற மாதிரி சீனை போட்டுட்டு இருக்கான். ஷிகான் மனசுக்குள்ள ஏதேதோ ஓடிட்டு இருக்கு, நான் என்ன டார்கெட்டோட வந்தேன், இப்போ ஒரு சின்ன ஒரு பிரச்சனையால என் வாழ்க்கையே முடிஞ்சு போன மாதிரி மாறிட்டேன்னு யோசிச்சுட்டு இருக்கான். ஷிஷான் அங்க வந்துட்டு, தலைவா ஓகே தானே எல்லான்னு கேட்க, நான் பண்ண பிளான் ஓகே ஆகல, ஆனா என் லைஃப்ல திடீர்னு ஏதோ புதுசா பிளான் கிளிக் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஷிகான் சொல்ல ஆரம்பிக்கிறான். நீங்க சரியானா எனக்கு அது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஷானும் ஹாப்பி ஆயிடுறான். இங்க சொங்கோட தங்கச்சி ஹுவாஷி இருக்கால, அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ மெசேஜ் பண்ணிருக்கா. அந்த ஃப்ரெண்டு பாக்குறான், இப்பதான் வீட்ல நியூ இயர் செலிப்ரேட் பண்றேன்னு கூப்பிடுவாங்க, இப்பதான் ஏன் ஆளே மெசேஜ் பண்ணிருக்கான்ட்டு அவன் கூட சேர்ந்து மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து ஷிகான் அந்த ஊர்ல இருந்தே ஒரு குட்டி கான்செர்ட் ஒண்ணு பண்றான் போல. அங்க இருக்கிற எல்லா மக்களையும் கூட்டு வச்சு அத லைவ்ல வர டெலிகாஸ்ட் பண்றாங்க, லைவ்ல ரிலே விட்டுட்டு இருக்காங்க. அத பாத்துட்டு ஷிஷான் தான் எம்சி பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் தான் தொகுத்து வழங்க போறேன், ஷிகானோட புது பாட்டு முதல் தடவை இந்த ஊருக்காக கிடைக்க போகுதுன்னு சொல்ல, ஷிகான் அங்க வரான், மைக்க வாங்குறான். இன்னைக்கு இந்த ஊரை விட்டு நான் மறுபடியும் கிளம்பி போக போறேன், எதையோ எதிர்பார்த்து இந்த ஊருக்குள்ள வந்தேன், ஆனா மறுபடியும் நான் எப்படி இருந்தனோ, முன்னாடி என் வாழ்க்கை எப்படி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சதோ அதே இடத்துக்கு நான் திரும்பி வந்திருக்கேன். இது எனக்கு போதும், இது எனக்கு புது பொறப்பு மாதிரி இருக்கு. இன்னும் நிறைய பாட்டுகளை எழுதி என்னோட ரசிகர்களை இன்னும் சந்தோஷப்படுத்தி நானும் அதுல பயங்கரமா ஹாப்பியா இருக்க போறேன். இன்னைக்கு அந்த பாட்டை நான் பாடி காட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனலா பேச ஆரம்பிக்கிறான். இது கேட்டுட்டே இருக்க சொங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்ன ஆச்சு இவனுக்கு ஒரு மாதிரி பேசுறானே அப்படின்னு திங்க் பண்ணிருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.